மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையை அடுத்த பனையூரில் மனைவி சமையல் செய்து கொண்டிருந்த போது குடும்ப தகராறு ஏற்பட்ட நிலையில் முதலில் கணவர் மீது அவர் வெந்நீர் ஊற்றிய பிறகு கொதிக்கும் எண்ணெயையும் கணவர் மீது மனைவி ஊற்றியிருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுமன் இணைப்பில் இருக்கிறார். சுமன், வணக்கம். எதனால தகராறு ஏற்பட்டுச்சு? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கனியொலி. அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூர் குப்பம் பகுதியைச் சேர்ந்த சந்துரு, இவரது மனைவி சாலிகா, இவர்கள் அந்த பகுதியில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். மனைவி எப்போதும் திருமணம் ஆனதிலிருந்து தற்போது வரைக்கும் செல்போனில் உரையாடி கொண்டும் செல்போனில் பேச்சு கொண்டும் இருந்துள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கிடையே ஒரு தினந்தோறும் சண்டையானது ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நேற்றும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சண்டையால் ஆத்திரமடைந்த மனைவி முதலில் வீட்டில் சாதம் வைத்து இருந்த தண்ணியை எடுத்து சந்துரு மீது ஊற்றியுள்ளார். தொடர்ந்து கோபமடைந்த மனைவி சந்துரு சாலிகாவை தாக்க முயன்றுள்ளார். இதனால் சாலிகா அப்பளம் பொறிக்க சூடாக்கிய எண்ணெயை சந்துரு உடம்பில் ஊற்றியுள்ளார். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் சந்துரு கத்தியதும் இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சந்துருவை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு பின்னர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து இது குறித்து சந்துருவின் அண்ணன் சுரேஷ் சந்துருவின் மனைவி சாலிகாவிடம் எதற்கு என் தம்பியை இது மாதிரி செய்த என்று கேட்டதற்கு சுரேஷ் மீதும் கத்திரிக்கோளால் சந்துருவின் மனைவி கையிலும் கழுத்திலும் குத்தியுள்ளார். உடனடியாக அவரும் மீட்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் தற்போது ராயப்பேட்டை மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் காணத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் காணத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு சாலிகா மீது வழக்கு பதிவு செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு தொடர்ந்து சாலிகாவை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையை அடுத்த பனையூரில் மனைவி சமையல் செய்து கொண்டிருந்த போது குடும்ப தகராறு ஏற்பட்டிருக்கிறது. கணவன் சந்துரு மீது அவரது மனைவி சாலிகா வெந்நீரை ஊற்றி முதலில் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறார். கோபமடைந்த சந்துரு மனைவியை தாக்க முற்பட்டதால் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி வெறிச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடலில் பல இடங்கள் வெந்து போனதால் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சந்துரு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நியாயம் கேட்கச் சென்ற சந்துருவின் சகோதரர் சுரேஷை கத்திரிக்கோலால் சாலிகா தாக்கிய நிகழ்வும் அரங்கேறியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் சுமன் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி சுமன்.